கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளை நாம் காண செய்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நேரடியாகவும் முகநூல் மற்றும் இணையதள வழியாக இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியர்களுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கூட்ட சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த இரவு முழுவதும் சுகபத்திரமாக எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த காலை பொழுதிலும் உணர்ந்து கொள்ளவும், கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற நன்மைகளை நன்றியோடு நினைந்து உம்மை போற்றவும், ஒரு புதிய நாளை உம்முடைய ஆசீர்வாதத்தோடு துவங்கவும் கடவுள் எங்களுக்கு தருகிற பாக்கியங்களுக்காக நன்றி. இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இணைந்திருக்கிற யாவரையும் ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தருளும். இந்த தொழுகின் வழியாய் கர்த்தர் எங்களை சந்தியும், எங்கள் விசுவாசத்தில் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 53வது பாடல். நூற்றி 11வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 200வது பக்கம். அல்லேலூயா. நேர்மையானவர்கள் சங்கத்திலும் சபையிலும் கர்த்தருக்கு என் முழு இருதயத்தாலும் நன்றி செலுத்துவேன். அவர் செய்வதெல்லாம் மகிமையும் மகத்துவமே. அவர் நீதி என்றென்றும் நிலை நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைப்பார். அவர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமே. அவர் கட்டளைகள் எல்லாம் மாறாதவைகள்.
அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவர் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவர் கட்டளையின்படி செய்கிற யாவருக்கும் நற்பத்தி உண்டு. அவர் புகழ் என்றென்றும் நிலைக்கும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போது பொதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி, முதலாவது வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிவுள்ள வசனங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 39 துவங்கி 42 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 துவங்கி. நான் செய்த யாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி பகர்ந்த அந்த ஸ்திரீயின் வார்த்தை நிமித்தம் அந்த ஊர் சமாரியரில் அநேகர் அவரில் விசுவாசம் வைத்தார்கள். ஆகையால் சமாரியர் அவரிடம் வந்து தங்களிடம் தங்கியிருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய வார்த்தையின் நிமித்தம் இன்னும் பலர் நம்பினார்கள். அவர்கள் அந்த ஸ்திரீயினிடம், இனி நாங்கள் நம்புவது உன் பேச்சு நிமித்தம் அல்ல, நாங்களே கேட்டு இவர் மெய்யாகவே உலக இரட்சகர் என்று தெரிந்து கொண்டோம் என்றார்கள் என்பதே. திருமறை பகுதியில் படிக்கின்றன நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை முறைமையின்படி உறுதி செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பிரவித்து கனிமனிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக வாசிக்க கேட்கலாம். விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது அசாத்தியம். கடவுளை அண்டிக் கொள்ளுகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை ஆவலாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்ப வேண்டுமே என்றார் என்பதை ஜெபிப்போம்.
விசுவாச கர்த்தாவும் சம்பூர்ணருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு உம்மில் இருக்கிற விசுவாசத்தை தருகிறவரே, எங்கள் விசுவாசத்தை சீர்தூக்கி பார்த்து எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் உறுதிப்பட தூய ஆவியானவரை கொண்டு இந்த வசனத்தினுடைய வழிநடத்தும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் மாதம் சீர்திருத்தலின் திருநாள் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற, மீண்டும் நாம் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்கிற ஒரு தருணம். இப்பொழுது உங்கள் முன்பே கேட்கிற, விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? அதை கேட்டால் எல்லாரும் ஆம் என்று சொல்வீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்வீங்க, ஒருவேளை ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம். விசுவாசம் இல்லாதவர்களும் ஆராதிக்கிறார்கள் தானே? விசுவாசம் இல்லாதவர்களும் ஜெபிக்கிறார்கள் தானே? அப்படி என்று சொன்னால் விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு மிகவும் நெருக்கமான அல்லது கணவன் மனைவி அல்லது சிநேகிதர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருடைய விசுவாசத்தை வேறொருவர் அளக்க முடியுமா? அல்லது ஒருவருடைய விசுவாசத்தை வேறு இடத்தில் வெளிக்காட்ட முடியுமா? கடவுளோடு இருக்க நம்பிக்கையை முடியவே முடியாது. அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பலவேளையில் நாம் விசுவாசம் கொள்வது என்பது நமக்கு புரிய முடியாத ஒன்றை போல நமக்கு தோன்றுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், விசுவாசம் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருமறை நமக்கு கற்பிக்கிற விசுவாசத்தை குறித்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. முதலாவது, விசுவாசம் என்பது விசுவாசமும் நம்பிக்கையும் இணைந்து செயல்படுகிற ஒன்று. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள், விசுவாசமும் நம்பிக்கையும் இணைந்து செயல்படுகின்ற ஒன்று. நம்முடைய நம்பிக்கை பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கிறிஸ்து, தூய ஆவியானவர் மற்றும் அவருடைய வார்த்தைகள், இதிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இது அல்லாது வேறு எந்த பொருளையோ நபரையோ சூழ்நிலையையோ நாம் நம்புகிறவர்களாக இருந்தால் விசுவாசம் அற்றவர்களாக இருக்கிறோம். நம்மை விக்கிரக வணக்கமுடையவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அல்லது கடவுளுடைய வார்த்தை, இவைகளை நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் எதை நாம் நம்புகிறோம்? இறைவனுடைய பண்புகளை, நம்மை நேசிக்கிற இறைவனுடைய பண்பை, நம்மை மன்னிக்கிற இறைவனுடைய பண்பை, இப்படி இறைவனுடைய குணநலங்களிலே நாம் நம்பிக்கை வைக்கிறோம். இறைவனை நம்புகிறோம் என்று சொல்லுகிற பொழுது இறைவனுடைய உருவத்தையோ அல்லது இறைவனுடைய தன்மையோ அல்ல, அவர் நம்மிலே வெளிப்படுத்துகிற அவருடைய பண்பை நாம் நம்புகிறோம். அதோடு மாத்திரமல்ல, இறைவன் நமக்கு அளித்த வாக்குறுதிகளையும் நம்புகிறோம். ஆகவே நாம் மற்ற உலக பிரகாரமான காரியங்களை விட கடவுளை முழுமையாக சார்ந்திருக்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுகிறது. இரண்டாவது, விசுவாசம் என்பது காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். விசுவாசம் நம்முடைய மனதிலே ஒரு காரியத்தை செயல்படுத்தி காட்டுகிறது. உதாரணமாக, இருளிலே நடந்து போவதற்கு நம் பயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
நாம் பயப்பட்டு நடங்க தயங்குவோம். ஆனால் கடவுள் என்னோடு கூட இருக்கிற எனக்கு ஒன்றும் நிகழாது என்று நாம் விசுவாசிப்போமானால் அந்த இருளையும் நாம் கடந்து போவோம். ஆகவே விசுவாசம் என்பது காணப்படாதவர்களின் நிச்சயம் என்பது நம்முடைய மனதிலே கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு இருக்கிற பொழுது அது நம்முடைய செயலிலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். விசுவாசம் என்பது எல்லா காரியங்களிலும் நம்முடைய உள்ளார்ந்த ஆன்மாவோடு சார்ந்த தெய்வீக வெளிப்பாடாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் விசுவாசம் என்பது கடவுளுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற நடத்துதலே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்று நாம் சொல்கிறோம். அருமையானவர்களே, விசுவாசம் பல வேளைகளிலும் நாம் நினைக்கிறோம், நீ உன் முழு இருதயத்தால் ஆண்டவரை விசுவாசித்தால் உனக்கு வீடு கிடைக்கும். நம்புகிறோமா இல்லையா? நீ உன் முழு இருதயத்தோடு கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் ஆண்டவரை விசுவாசித்தால் உனக்கு செல்வம் பெருகும். நீ முழுமையாக கடவுளிலே எந்த சந்தேகமும் இல்லாமல் விசுவாசித்தால் உன் நோய் குணமாகும் என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம், அல்லது நாம் அதை நம்புகிறோம், அதை விசுவாசம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு வீடு கிடைக்கவில்லை என்றால், நீங்கள் குணமாக்கப்படவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு செல்வம் இல்லை என்று சொன்னால் அதுவா விசுவாசம்? அருமையானவர்களே, விசுவாசம் என்பது நாம் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பொருளை நமக்கு கொண்டு வருவது அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துகிற விசுவாசம் என்பது. ஆனால் விசுவாசம் என்பது உண்மையாக நம்மை பற்றியதே அல்ல, நம்மை சார்ந்ததே அல்ல. விசுவாசம் என்பது நம்மை விட, நாம் காண்கிற பொருட்களை விட மிக பெரிதான ஒன்றின் மேலே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை. எபிரேயர்கள் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, மோசே அவன் விரும்பாமலே அவனுக்கு தானாகவே ராஜ வாழ்க்கை கிடைத்தது. எந்த முயற்சியுமின்றி அவனுக்கு வசதியான வாழ்க்கை இருந்தது, செல்வம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, வளம் இருந்தது, எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு அதெல்லாம் விசுவாசம் சார்ந்து தேடுகிறோமோ அதெல்லாம் மோசேக்கும் இருந்தது. ஆனால் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று கூறுகிறது. அப்படி என்று சொன்னால், அவன் எகிப்திலே ராஜகுமாரனாக இருந்த பொழுது அவனுக்கு இருந்த செல்வம், பொக்கிஷம், அவனுக்கு இருந்த அதிகாரம், அவனுக்கு இருந்த எல்லா மேன்மைகளையும் விட அவன் கடவுளிலே நம்பிக்கை கொண்டிருந்தபடியினாலே அதைவிட மேலான ஒன்றை அவன் எதிர்பார்த்தான், அதை பாக்கியம் என்று நம்பினான். ஒருவேளை அவன் எகிப்தின் பொக்கிஷங்களின் மேலே அவன் நம்பிக்கை வைத்திருந்தால் எகிப்திய வழக்கங்களை அவன் பின்பற்ற வேண்டியிருக்கும். ஆனால் அதை அவன் துறந்து கடவுளிலே அவன் நம்பிக்கை வைத்தபடியினாலே அதை நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். மோசேக்கு தெரியும், இந்த உலக பிரகாரமான செல்வங்களோ வளங்களோ அல்ல கடவுளிடத்திலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, அல்ல கடவுள் தருகிற ஆசீர் அதைவிடவும் பெரிதானது என்று மோசே உணர்ந்திருக்கிறார். நாம் அந்த உணர்வு, நாம் எதிர்பார்க்கிற செல்வமோ அல்லது உயர்ந்த வாழ்க்கையோ அல்லது நோய் குணமாக்கப்பட்ட அனுபவம் அல்ல விசுவாசம் சார்ந்தது. அதைவிட மேன்மையானதை கடவுள் நமக்கு முன் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு இறையியல் வல்லுநர் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார், தன்னால் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள முடியாததை விட்டு விடுபவரும் எப்பொழுதும் இழக்க முடியாததை பெற்றுக்கொள்ளவரும் சிறந்தவர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், தன்னால் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள முடியாததை
விட்டுவிடவும் எப்போதும் இழக்க முடியாததை பெற்றுக்கொள்ளுகிறவரும் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையாவது இழந்து போவோம் என்று நமக்கு தெரிந்து அதை நாம் கெட்டியாக பிடிக்கிறதல்ல விசுவாச வாழ்க்கை. எதை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போகவே கூடாது என்று எண்ணுகிறோமோ அதை உறுதியாக பிடிக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிகமான செல்வம், வளம் இவைகளை தருவார் என்பது உண்மையாகவே விசுவாசம் அல்ல, அது பேராசையை போதிக்கிறது. இந்த விசுவாசம் மோசேக்கு இருந்ததில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டிக்காட்டுகிற சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற பொழுது நோவாவின் விசுவாசத்தை சிந்தித்து பாருங்கள். நோவாவின் காலம், உலர்ந்த தரை, அதுவரை மழை பெய்ததில்லை, வெள்ளம் பெருக்கு எடுத்ததில்லை. இறைவன் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உருவாக்கு என்று சொல்லி. அவ்வளவு பிரமாண்டமான ஒரு பேழையை உருவாக்க வருடங்கள் எடுத்தது. ஆனால் அவன் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை. கடவுள் சொன்னதை அவன் கீழ்ப்படிந்தான். ஒருவேளை அவன் வாழ்ந்த சம்ம காலத்து மக்கள் அவனை பரிகாசம் செய்திருப்பார்கள். மழையை குறித்து நீ சொல்லுகிறாய், அது என்ன? நீ ஏன் இவ்வளவு பெரிய பேழையை செய்கிறாய்? ஏன் உன்னுடைய உழைப்பை எல்லாம் வீண் செய்கிறாய் என்றெல்லாம் பரிகாசம் செய்திருப்பார்கள். காரணம், நோவா அதற்கு முன்பாக மழையை குறித்தோ அழிவை குறித்தோ அவன் அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் அவன் ஒன்றை அறிந்திருந்தான், தேவனுடைய வார்த்தை. ஆகவே அவன் பொறுமையாக கடவுள் தனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் அவன் செய்து முடித்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்திலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நோவா கடவுளை குறித்து சிந்தித்தான், மற்றவர்களை குறித்து சிந்திக்கவில்லை. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து நோவா கவலைப்படவில்லை. ஆகவேதான் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட பொழுது கடவுள் அவனை நீதிமானாக எண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் என்றால் என்ன என்பதற்கு நாம் விடை தேடாமல் விசுவாசம் என்ன செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன என்பதற்கும் விசுவாசம் என்ன செய்கிறது என்பதற்கும் இருக்கிற இடைவெளி, அதற்கிடையில் இருக்கிற இடைவெளியை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். காரணம், விசுவாசம் என்றால் என்ன என்பதை முதலிலும், அதன் விளைவாக விசுவாசம் என்ன செய்கிறது என்பதை இரண்டாவதாகவும் பார்த்து நாம் அவைகளுக்கு இடையில் இருக்கிற வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு தனி மனிதனுக்கும் தேவனோடு உள்ள உறவு. அது சமயம் சார்ந்த நம்பிக்கை அல்ல. இயேசு தேவகுமாரன் என்று உங்களுக்கு தெரியுமானால் அது விசுவாசம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன் என்று உங்களுக்கு தெரியுமானால் அது விசுவாசம் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த உண்மையை சாத்தானுக்கு கூட தெரியும். ஆகவே அது அல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது யாக்கோபும் ஏசாவும் ஒரே வீட்டிலே பிறந்த இரட்டையர்கள். எனினும் ஒருவனுக்கு மட்டுமே விசுவாசம் இருந்தது. எபேசியரில் நான் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, விசுவாசம் என்பது கிருபையின் மூலமாக மட்டுமே. அதுதான் கிறிஸ்துசாஸ்திரியார் அவருடைய சோலா கிறிஸ்து, கடவுளுடைய கிறிஸ்துவின் வழியாக, கடவுளுடைய வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு நம்பிக்கை தந்து நம்முடைய வாழ்விலே விசுவாசத்தை பெருகச் செய்கிறார் என்பதை நான் பார்க்க முடிகிறது. ஆகவே முதலாவது நான் பார்க்க எபிரேயர் 11:3 நான் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்களில் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள்
தோண்டப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகம் நாம் உட்பட அனைத்தும் கடவுளால் படைக்கப்பட்டது என்று நாம் நம்புகிறோமே தவிர நாம் காண்கிற பொருட்களினாலே உண்டானது என்று நாம் நம்புகிறதில்லை. தேவன் தாமே நம்மை படைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் நம்முடைய உள்ளார்ந்த கண்களினாலே உணர்ந்து கொள்ளுவது, ஏற்றுக்கொள்ளுவது விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது நீடிய பொறுமை உடையது. நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் பாரமானவைகளை குறித்து எடுத்துக்கொண்டு ஓடுவதில்லை. அப்படி ஓடினால் அவர் எல்லைக்கோட்டை கடக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அநேக விசுவாச மாதிரிகளை நமக்கு படிப்பினையாக தருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களையும் தவிர்த்து விட்டு கடவுளை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் கொண்டு தங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்தினவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் துக்கங்கள் இருந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கையிலே மேன்மையும் தாழ்வும் இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒன்றும் அவருடைய விசுவாச ஓட்டத்தை பாதிக்கவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாச வாழ்க்கையும் அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே எது நிகழ்ந்தாலும், எது சம்பவித்தாலும் அது கடவுளோடு இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை பாதிக்க முடியாது. காரணம், விசுவாசம் என்பது பறித்து கொள்ளவோ எடுத்துக்கொள்ளவோ தொலைத்து கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது கிறிஸ்து நமக்கு தருகிற விசுவாசத்திலே உறுதியாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிறார். கிறிஸ்துவின் வழியாக அந்த வாழ்வை கடவுள் நமக்கு தருகிறார். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இரத்தமே மாம்சத்தின் உயிர், அதை பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பிராயச்சித்தம் செய்வேன் என்று நான் உங்களுக்கு நியமித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது மத்தேயு எழுதின மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் காலம் நிறைவேறிவிட்டது, மனம் திரும்பி, கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். அப்படி சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தையிலே விசுவாசம் வைங்கள். கடவுளுடைய வார்த்தை, கடவுள் கிறிஸ்துவின் வழியாக நம்மை மீட்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையும் மீட்கப்பட்ட வாழ்வும் நம்மை விசுவாசத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு தூய ஆவியானவர் நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 367வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் வாழ்விலே ஆண்டவர் தந்திருக்கிற நல் விசுவாசத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, விசுவாசம் என்பது ஆஸ்திகளை சேமிப்பது அல்ல என்பதையும், கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ளுகிற என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவர் நிற்கிருபை தாரும். சமாரிய ஊரார் இயேசு கிறிஸ்துவை கண்டு தங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை உறுதிப்படுத்தியது போல எங்கள் வாழ்விலும் கிறிஸ்துவை கண்ட மக்களாய் நாங்கள் விசுவாசத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே உடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இறை மக்கள் யாவரையும் ஆசீர்வதும். திருச்சபை குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தங்கள் அன்பானவர்களை இழந்து துக்கங்களில் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலை தாரும். நோய்களோடு பலகீனங்களோடு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வருகிற மக்களை ஆண்டவர் சந்தியும். விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் தருவீராக. தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற மக்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி நம்பிக்கைகளை நீ உறுதிப்படுத்துவீராக. அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, தூர இடங்கள், வெளியூர், வெளி மாநிலங்களில் இருக்கிற மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உலகமெங்கு நடைபெறுகிற எல்லா நற்செய்தி பணிகளையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆலயத்திலும் ஆண்டவரே, இன்று துவங்கி நடைபெறுகிற நற்செய்தி கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற பாடுகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அநேகர் திரளாய் நாங்கள் கடந்து வந்து உடைய வார்த்தைகளை கேட்டு கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தாரும். ஆண்டவர், இந்த 3 நாள் நற்செய்தி கூட்டங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். அனுகூலமான எல்லா காலச்சொல்களையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். எல்லா ஆயத்தங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய திருப்பணிகளையும் ஆண்டவரே வளர்ச்சி திட்டங்களையும் எல்லா கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கர்த்தாவை இனிய பொழுதாய் அமைய அருள் தாரும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் அவர் தம் வாழ்வுக்கும் குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க அருள் செய்யும். அநேக ஆண்டுகளை கண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற பாக்கியங்களை கர்த்தர் தாரும். பரிசுத்தமுள்ள தகப்பனே, நன்றியோடு உம்முடைய திருச்சமூகத்தை விட்டு கடந்து செல்கிறோம். மீண்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கும் மட்டும் தெய்வ பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும். குறைகளை ஆண்டவர் பொறுத்துக்கொள்ளும். விசுவாசத்தை பெருகச் செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவதாக. அன்றல் நீங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணால் நாங்கள் மன்னித்திருக்க போல எங்கள் பாவலை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட நாமத்தையும் விரித்துக் கொள்ளும். ராட்சி வல்லமை மகிமையும் என்னிலேக்கும் விளைவுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யம் வழிநடத்தலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா கால தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.